பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி 3 நாட்கள் தமிழகம் வர உள்ளார். இது தவிர மத்திய அமைச்சர்கள் 18 பேரும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் அடுத்தடுத்து தமிழகம் வந்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். நாடு முழுவதும் நடக்கும் லோக்சபா தேர்தல் முதற்கட்டமாக தமிழகத்தில் ஏப்ரல் 19 நடக்கிறது. பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அண்ணாமலை சுற்றுப்பயணம் செய்து தீவிர பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர் கோவையில் போட்டியிடுவதால் அங்கு அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளது. எனவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள பிரதமர் மோடி தமிழகத்திற்கு இன்னும் 3 நாட்கள் வர உள்ளார். ஏப்ரல் முதல் வாரத்தில் 1 நாள், 2வது வாரத்தில் 1 நாள், தேர்தல் நெருக்கத்தில் 1 நாள் என 3 நாட்கள் வந்து தஞ்சை, விருதுநகர், கரூர் என இதுவரை செல்லாத தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்ய வர உள்ளார். இது தவிர பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உட்பட 17 மத்திய அமைச்சர்கள் திருவண்ணாமலை, வேலூர் என தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். அண்ணாமலை மட்டுமின்றி மத்திய அமைச்சர் முருகன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் வேட்பாளர்களாக உள்ளனர். எனவே தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிக கவனம் செலுத்தும் வகையில் பிரதமர் மற்றும் 18 மத்திய அமைச்சர்கள் வர உள்ளனர். அவர்கள் மாநிலம் முழுவதும் சென்று மக்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஓட்டு சேகரிப்பர். உபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் தமிழக பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள வருகிறார்.